எங்களோட ஆட்சி அமைஞ்சதுன்னா சொல்றேன் சீரியஸா, சரக்குங்கிறது ஒண்ணு இருக்கு, குடிங்கிற ஒரு விஷயமே இல்லாம பண்ணிடும். தண்ணி கூட குடிக்க முடியாது, ஒரு அளவு மயிரும் கிடையாது, தண்ணி கூட குடிக்க முடியாம பண்ணிடும். அப்ப எப்படி குடிமகனா இருப்பாங்க? குடிமகன் தான். குடி இல்லாம எப்படி சார் குடிமகனா இருப்பாங்க? யாரும் ஓட்டு போட மாட்டாங்களே. அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுக்க பார்த்தீங்களா, நாட்டில் குடிமகனமா இருக்கணும்னா குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் குடிமகன் குடிமகன். இந்த மேல ஒரு குடிமகன் நாட்டில் கிடையாது. கொய்யால் சீரியஸா எல்லாரையும் நீங்க ஒரு குடிமகன் கிடையாது. விஜய் ஆட்சி அமைச்சா ஒருத்தனும் குடிமகன் கிடையாது. ஆமா, எல்லாம் குடி இல்லாத மகன் தான். எல்லாமே குடி இல்லாத மகன் தான், குடிமகன் கிடையாது. ஓகே சார், உங்களுடைய வெற்றி பாதை வளர்ச்சி அடைய உங்க தலைவருடைய எண்ணங்களும் அறிவுகளும் சிறந்து ஓங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கங்க. நாங்க வேண்டல, மக்கள் கிட்ட தான் வேண்டிக்கணும். ஏன்னா 2026 அவங்க தான் பதில் தர போறாங்க உங்க தலைவருக்கு. அதுக்காக கடவுள் கிட்ட வேண்டினா புரிஞ்சணும். அவரை வந்து ஓட்டு போட போறாரு, மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நம்பினார் கெடுவதில்லை. புரியுதுங்களா? நாங்க நம்புறோம், இந்த மக்களை நம்புறோம், இந்த மக்களை வழி நடத்துற சக்திங்கிறத நம்புறோம். அந்த சக்தி வந்து எது தோக்க போறீங்கன்னு இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க இல்லைங்க, முடிச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல விதமான. சரி சார், உங்களுடைய ஆசைப்படியே நீங்க வெற்றி அடையணும் 2026 அப்படின்னு இப்போ முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப சந்தோஷமா? வெற்றி அடையறோம்ல, இப்பவே நாங்க ஆட்சி தான், எங்க ஆட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு வெற்றி அடையிறது அப்படிங்கிறீங்க, புரியுதுங்களா? இப்பவே நாங்க அப்படிதான். அப்பனா ஒரு கனவு உலகத்திலே இருக்கீங்க, உங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு. கனவும் கற்பனையும் மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். இதை யாராலையும் மாற்ற முடியாது, புரியுதுங்களா? அப்படி கனவும் கற்பனையும் தூக்கம் இருந்தாதாங்க இதெல்லாம் வரும். இப்ப இருக்கிற நாட்டு மக்கள் தூங்க முடியாம இருக்கான், நிம்மதி இல்லாம இருக்கான், கனவு காண முடியாம இருக்கான்.